சொல்றது புரிஞ்சுதா? ஸோ நீங்க வந்து ஏதாவது என்னைக்காக பண்றேன்னு நெனச்சுக்காதீங்க. தயவுசெய்து சொல்றேன். ஓகே. ஸோ ஐடி இண்டஸ்ட்ரியில இருக்கிற முக்கியமான ஸ்கில் செட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த விஷயமே. இதெல்லாம் ஸ்கில் செட். திஸ் இஸ் நாட் அ கீவேர்ட் ஆக்சுவலி. இட்ஸ் இட்ஸ் அ ஸ்கில் செட். ஓகேவா? உங்கள நான் கீவேர்ட் சொல்லி வொர்க் பண்ண வச்சேன். ஏன் தெரியுமா? இத நோட் பண்ணிட்டு வருவீங்கன்னு சொல்ட்டு. இது எல்லாம் ஸ்கில்லு. இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கா பாருங்க. எல்லாம் ஸ்கில்லு. ஒண்ணு விடாம எல்லாமே ஸ்கில்லு தான். யூசபிலிட்டி, யூரியாஸ்டிக் எவாலுவேஷன், ஏபி டெஸ்டிங், யூசர் ஃப்ளோ, ஜர்னி மேப், அக்சஸிபிலிட்டி, ரெஸ்பான்சிவ் டிசைன், மொபைல் டிசைன், ஸ்கெட்சிங், ஹை ஃபைடலிட்டி, லோ ஃபைடலிட்டி, மைக்ரோ இன்டராக்ஷன் ஸ்கில், யூசர் ஸ்டோரி ஸ்கில், ஹியூரிஸ்டிக் எவாலுவேஷன், கார்ட் ஸ்டார்ட்டிங், டாஸ்க் ஃப்ளோ, wireframe mockups, information hierarchy, everything is skill sets. இந்த ஸ்கில் செட்ஸ, இந்த பிஹேவியர, இத நீங்க பேட்டர்ன் பண்ணி, இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, உங்களோட இன்டர்வியூல பேசும்போது, இதுல இருக்கிற வார்த்தைகள பயன்படுத்தி நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. அதோட ரிசல்ட்டே வேற மாதிரி இருக்கும். சொல்றது புரிஞ்சுதா? இப்போ உங்களுக்கு உங்களுடைய ரெஸ்யூம்ல போடுறதுக்கும், உங்களுடைய நாக்குரி ப்ரொஃபைல்ல போடுறதுக்கும், லிங்க்டின்ல போடுறதுக்கும், மத்த ஜாப் சைட்ல போடுறதுக்கும், உங்களுக்கு நீங்களே கன்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? ஒரு டாக்குமெண்ட்டா குடுத்தா நல்லா இருந்திருக்கும் ராகவன். இதுல போடுறதுக்கு எனக்கும் உதவி இல்ல. ம மத் எனக்கு உதவி இல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். மத்தவங்களுக்கு வேணா உதவி இருக்கலாம். காப்பி பண்ண முடியுமான்னு தெரியாது. பட் நீங்க ஒரு டாக்குமெண்ட்டா எனக்கு ஷேர் பண்ணீங்கன்னா, ரொம்ப சிறப்பா இருக்கும். சரியா? சூப்பர். ஸோ இது பேர் என்னது? இது பேரு கீவேர்ட் இல்ல. இதுக்கு பேரு ஸ்கில் செட். ப்ராடக்ட் டெவலப்மென்ட் இஸ் a ஸ்கில் செட். ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்கில் செட். ஓகே. ப்ராடக்ட் ரோட் மேப் இஸ் a ஸ்கில் செட். ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் இஸ் a ஸ்கில் செட். மார்க்கெட் ரிசர்ச் இஸ் a ஸ்கில் செட். யூசர் ரிசர்ச் இஸ் a ஸ்கில் செட். கான்செப்ட் டெவலப்மென்ட் இஸ் a ஸ்கில் செட்ஸ். ஆல் த திங்ஸ் ஆர் ஸ்கில் செட்ஸ். இந்த 200 ஸ்கில்ல நீங்க உட்கார்ந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஸ்கில் பார்த்தா கூட, YouTubeல போய் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? இது என்ன பண்ணும்? இது என்ன பண்ணும்னு சொன்னா கூட, யூ ஆர் அ மாஸ்டர் தி பிளாஸ்டர் இன் தி ஐடி வேர்ல்ட். இன்டைரக்ட்லி நான் உங்கள வந்து வொர்க் பண்ண வச்சிருக்கேன். ஸ்கில் செட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஐடிக்குள்ள வரணும்னு எனக்கு தப்பு கிடையாது. ஐடிக்கு தகுந்த மாரி நமக்குள்ள மசாலா இருக்கான்றது தான் விஷயம் ஆக்சுவலி. புரிஞ்சுதா? வாட் வாட் இஸ் திஸ் கை டாக்கிங் அபௌட் மசாலா கிசாலா? மசாலா மீன்ஸ் நாலெட்ஜ். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே நீங்க கீவேர்டு பார்த்தா கீவேர்டு, ஸ்கில்லா பார்த்தா ஸ்கில்லு. இந்த 200 ஸ்கில்லையும் நீங்க என்னன்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒரு நாள் உட்கார்ந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிக் போட்டே வாங்க. ஒரு ஜெராக்ஸ் பேப்பர்ல பிரிண்ட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் எடுத்துட்டு, ஓகேவா? இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்க என்ன பண்ணுங்க, டிக் போட்டே வாங்க படிச்சுட்டு. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்னா என்னது? டிக்கு. யூசர் இன்டர்ஃபேஸ்னா என்ன? டிக்கு. அப்படி சொல்லிட்டு இந்த 200 வேர்ட வந்து என்ன பண்ணுங்க, மாஸ்டர் பண்ணுங்க. மாஸ்டர்னா கொஸ்டின் கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு உங்கள பிரிப்பேர் பண்ணுங்க. ஓகே. சொல்றது புரிஞ்சுதா? ஃபார் எவரிஒன் ஐ அம் டாக்கிங் அபௌட். ஓகே. நாட் ஒன்லி அபௌட் ஈஷாந்திக்கு மட்டும் கிடையாது. எல்லாருக்கும் தான் எல்லாருக்கும் தான் பேசுறேன். ஓகே. இங்க பாருங்க. டேட்டா டிரைவன் டிசைன். ஓகே. டேட்டா டிரைவன் டிசைன்னா, ஒரு டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டேட்டா பேஸ் பண்ணி தான் எடுப்பாங்க. டேட்டா எங்கேருந்து வருது? டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ற ரிசர்ச்லேருந்து வருது. அப்படியே இன்னொரு டேட்டா எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏபி டெஸ்டிங் மூலியமா வரும். அதுக்கப்புறம் மாடரேட்டர் சர்ச் மூலியமா வரும். இன்னொன்னு சைட்டோட டேட்டா, அனலிட்டிக்ஸ் டேட்டா அது மூலியமாலாம் வரும். இதான் டேட்டா டிரைவன் டிசைனு. யாரும் இங்க ரேண்டமாலாம் டிசைன் பண்றதுக்குலாம் ரெடியா இல்ல. நீ டேட்டா வச்சுட்டு டிசைன் பண்ணுன்றாங்க. ஃபில்டர் உனக்கு வேணும்னா ஃபில்டருக்கு அங்க யூசருக்கு நீட் இருக்கா மொத பார்ப்பாங்க. ஓகே. ஒரு 13 விஷயம் தானா, வருஷத்துக்கே 5 டைம் தான் வந்து ஒரு பொருள வாங்குறான்னா, அவனுக்கு எதுக்கு ஃபில்டர்ன்னு கேட்பானுங்க. என்னுடைய கம்பெனில ஃபில்டர் ஆப்ஷனே கிடையாது. ல பர்ச்சேஸ் ஹிஸ்டரில. பர்ச்சேஸ் ஹிஸ்டரினா ஒருத்தவங்க எத்தன பொருள் வாங்கியிருக்காங்கன்றதுல போயிட்டு பார்க்கும்போது ஃபில்டர் போட்டு தானே பார்ப்பாங்க.
Amazon எல்லாத்துலயுமே ஃபில்டர் இருக்கும். ஆனா என் கம்பெனியோட ப்ராடக்ட்ல ஃபில்டர் இருக்காது. ஏன் ஃபில்டர் இருக்காதுன்னா, எங்க யூசர் சொல்றாங்க, 3 வருஷத்துக்கு தான் நான் வருவேன். கிறிஸ்மஸ் சேலு, பிளாக் ஃப்ரைடே இந்த மாரி ஒரு 3 சேல்ஸ்க்கு மட்டும் தான் வாங்குவேன் வந்து அப்டின்றானுங்க. டேட்டா பேசுது இங்க. தேவையில்லாத ஃபீச்சர்ல யாருங்க காசு போட மாட்டாங்க. நான் சொன்ன யுஎக்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுதா? அதாவது என்னோட யூசரு உள்ளயே 3 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரான்னா, அவனுக்கு எதுக்கு ஃபில்டர்ன்றேன் நானு. இதான் டேட்டா. இப்போ உங்களுக்கு இதெல்லாம் வந்து இப்போ, ஓகேப்பா ஃபில்டர் டெவலப்மென்ட் பண்ணிடுங்க. ஃபில்டர் டெவலப்மென்ட் பண்றதுனால என்ன பிரயோஜனம் இருக்குதுன்னு கேட்கறாங்க அவங்க. வேற ஒண்ணும் இல்ல. சொல்றது புரிஞ்சுதா? நான் சொல்ல வர பாயிண்ட் புரிஞ்சுதா? திஸ் இஸ் யுஎக்ஸ். இப்படிதான் நடக்கும். நீங்க ஒரு ஐடியா வேணும் வைப்பீங்கன்னு சொல்லுவீங்க. அவன் என்ன சொல்லுவான்? எதுக்கு இந்த ஐடியான்னு கேட்பான். என்ன டேட்டா இருக்குது உன்கிட்ட? ஒரு ஒரு யூசர் எதுக்காக உள்ள வரான்? பர்ச்சேஸ் ஹிஸ்டரிக்குள்ள எதுக்கு வரான்? இதோ இருக்கு பாருங்க. இதான் ஆர்டர்ஸ்ன்னு வச்சுக்கங்க. இதான் என்னுடைய பர்ச்சேஸ் ஹிஸ்டரி. ஓகே. நான் வாங்குன ஆர்டர்லாம் அப்படி காட்டுறீங்கல்ல. இங்க ஃபில்டர் இருக்குதா? எங்க இருக்கு ஃபில்டர்? இதோ இருக்கு பாருங்க. இதான் ஃபில்டர். ஓகே. பட் என் கம்பெனில இந்த எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையவே கிடையாது. அப்படியே டைரக்ட்டா ப்ராடக்ட் மட்டும் தான் இருக்கும். இங்க ஃபில்டர்ன்னா, அந்த மாரி ஆர்டருடைய டைப்பு இல்ல ஆர்டருடைய வேல்யூ இல்ல ஆர்டர் ஐடி அது போட்டு சர்ச் பண்ற மாரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்ப நான் போய் கேட்கிறேன். யோவ்! இந்த மாரி ஃபில்டர்லாம் வைக்கிறதா மேண்டேட்டரி காமர்ஸ் சைட்ல. நான் ஏன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு. எங்க அமெரிக்கால இருக்கிற டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. "ப்ராடக்ட் டீம் ப்ராடக்ட் டீம் வில் ஆஸ்க் எவ்ரிதிங். தேர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் ஆஸ்கிங் தி ஃபீச்சர். பட் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் டூ செக் வெதர் த யூசர் இஸ் ரியலி ரீட் ஃபில்டர் ஆப்ஷன் ஆர் நாட்" அப்டின்னாரு. ப்ராடக்ட் டீம் எல்லாம் கேட்டுன்னு தான் இருப்பானுங்க. உன் யூசருக்கு தேவையான்னு பாருன்றாரு. டேட்டாவ இப்ப பார்த்தா ஒரு யூசர் 3 பர்சேஸ் தான் போடுறான். ஓகேங்களா? விக்டோரியா சீக்ரெட் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? விக்டோரியா சீக்ரெட் ப்ராடக்ட்டு. எல்லாருக்கும் பர்ஃப்யூம் தெரியும். ஆக்சுவலி இவங்க லாஞ்சரே ப்ராடக்ட்டு இந்த மாரி நெறைய இன்னர் வியர்ஸ்லாம் பண்றாங்க. கொஞ்சம் நல்லா வெல் பிராண்டட் பெர்சன்ஸு. யாருக்காவது தெரிஞ்சிருந்ததுன்னா சந்தோஷம். தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த கம்பெனில தான் நான் வொர்க் பண்ணேன். பண்ணேன். ஓகே. நான் ஓப்பன் பண்ண விரும்பல. ஓப்பன் பண்ணா நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வுமென்ஸ் இன்னர் வேர்ஸ் அந்த மாரி நெறைய இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது ஓப்பன் பண்ணி பார்த்துக்கங்க. சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 3 டைம் தான் வாங்குறவங்க வராங்க ஆக்சுவலி. ஸோ இந்த இந்த இதுல வந்து நான் என்ன வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்து ஒன்லி இதா தான் இருக்கிறேன். அது பேர் என்ன சொல்றது? நான் வந்து மை அக்கவுண்ட்ல தான் வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். பர்ச்சேஸ் ஹிஸ்டரி அந்த மாரி. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, எங்களோட ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து இந்த மை அக்கவுண்ட்ல மட்டும் வொர்க் பண்றேன். மை அக்கவுண்ட்னா சைன் இன், லாகின், ஓடிபி, கிரியேட் அக்கவுண்ட் ஆல் த திங்ஸ் வில் கம் அண்டர் அவர் ப்ராடக்ட். திஸ் இஸ் மை ஏரியா. இந்த மை அக்கவுண்ட்ட கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க பார்க்குறது எல்லாமே வந்து என் பக்கெட். என்னுடைய டிசைன் தான். நான் மை அக்கவுண்ட்க்கு மட்டும் தான் டிசைன் லீடு. புரிஞ்சுதா? அதே மாரி தான் ப்ராடக்ட். ப்ராடக்ட்ன்றது என்னன்னா, ஒரு ப்ராடக்ட்ல இருக்கிற ஒரு மாடியூலுக்கும் தான் டெவலப்பரு, டிசைனர் இருப்பாங்க. சொல்றது புரிஞ்சுதா? இங்க ஒரே ஆப்புக்கு 30, 40 டிசைனர்ஸ்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா, மாடியூல் வைஸ் பிரிச்சுருவாங்க. இப்ப Facebook, Instagramல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு மட்டும் ஒரு டீம் தனியாவே இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்டேட்டஸ்லயே வந்து ஸ்டிக்கர் ஆட் பண்ணலாமா? ஃபோட்டோ ஆட் பண்ணலாமா? வீடியோ ஆட் பண்ணலாமா? மியூசிக் ஆட் பண்ணலாமா? அப்படின்னு யோசிக்கிறது வந்து அந்த ஸ்டேட்டஸோட டீம் மட்டும் தான். போஸ்ட் பத்தி, ரீல்ஸ் பத்தி பேசுறதுக்கு ஒரு டீம் இருக்கும். அதுக்கு ஒரு பிஓ. நல்லா நோட் பண்ணிக்கங்க. நோட் புக் இருந்ததுனா நோட் பண்ணிக்கங்க. பிஓ. பிஓக்கு கீழ ஒரு ஸ்லாஷ் போட்டுங்க. சாரி ஒரு ஏரோ போட்டுக்கங்க. பிஎம் ப்ராடக்ட் மேனேஜர், ப்ராடக்ட் ஓனர் போட்டீங்களா? அடுத்து கீழ பிசினஸ் அனலிஸ்ட் அப்படியே கீழ ஸ்க்ரம் மாஸ்டர் அப்படியே ஒரு கீழ ஸ்க்ரம் மாஸ்டர் கீழ அ டெவலப்மென்ட் மேனேஜர் அப்படியே அதுக்கு கீழ டிசைன் மேனேஜர், டிசைன் மேனேஜருக்கு கீழ யுஎக்ஸ் டீம், டெவலப்மென்ட் மேனேஜருக்கு கீழ டெவலப்மென்ட் டீம், டெவலப்மென்ட் டீம்ல டெக் லீட் வருவாரு, டீம் லீட் வருவாரு. ஓகே. அதுக்கு டிசைனருக்கு கீழ யாரு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் டிசைனர்ஸ் வருவாங்க. ஓகேவா? யுஎக்ஸ் டிசைனர்ஸ் அப்படி வந்துருமா, அடுத்து வந்து கியூஏ டீமோட மேனேஜரு.
அந்த QA டீமோட லீடு. ஓகே. இப்படிதான் வந்து ப்ராடக்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா, பில்ட் பண்ணுவாங்க. பயங்கர எனர்ஜியா இருக்கு இன்னைக்கு எனக்கு தெரியல. எல்லாம் நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி, நைட்டு 12 மணி ஆனா அனுப்புறீங்கல்ல, அத பார்த்தோனே எனக்கு எனர்ஜி வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்பா! நம்ம பசங்க பயங்கரமா உழைக்கிறாங்கப்பா. திஸ் திஸ் ஒன் ரைட். ஸோ உங்களோட ரெஸ்யூம்ல நீங்க போடுறது டேட்டா இதெல்லாம். சொல்றது புரியுதுங்களா? இது எல்லாமே ஸ்கில் செட்ஸ். இது எல்லாமே ஸ்கில் செட். நீங்க இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணு படிச்சு டிக் மட்டும் போடுங்க. லைக் இப்ப படிச்சிட்டீங்களா? இத படிச்சிட்டீங்கன்னா ஃபில் பண்ணிடுங்க. அவ்வளோதான். கிரீன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கிரீன்னா, ஓ! ஓகே. நான் வந்து படிச்சுட்டேன். கிளிக் ஸ்ட்ரீம் விசுவலைசேஷன்னா என்னன்னு எனக்கு தெரியும். டன்னு அவ்வளோதான். சப்போஸ் அது வந்து அதோட ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க ஏதாவது போடணும்னா அங்க நோட்டு. இப்படியே இந்த 200 கீவேர்டையும் நீங்க மாஸ்டர் பண்ணிட்டு, நீங்க போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது, இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா உங்க மைண்ட்ல இருந்து ஓப்பன் பண்ணி பேச ஆரம்பிச்சீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கவனுக்கு மண்டை குழம்பிடும். "ஏய்! இவங்க யார்றா? எங்கேருந்துடா ஃபர்ஸ்ட் வந்திருக்காங்க?" அப்படி சொல்லிட்டு. சொல்றது புரிஞ்சுதா? உண்மையாலுமே சொல்லணும்னா, இங்க இருக்கிற முக்காவாசி பேர் அரைகுறை யுஎக்ஸ் தான். எவனும் முழு யுஎக்ஸ்லாம் கிடையாது. நான் தான் முழுசா யுஎக்ஸ் நெறைய படிச்சு வச்சிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நான் உங்களுக்குலாம் சொல்லிக் குடுக்கணுமேன்னு சொல்லிட்டு நெறைய படிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். சொல்றது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? இங்க இருக்கிற முக்காவாசி பேரு அரைகுறை யுஎக்ஸ் தான். அவனுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் கேட்பான். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அவனுக்கு கேட்க மாட்டான். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இதெல்லாம் வந்து நான் வந்து முழுசா நெறைய யுஎக்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணுமே. அதனால நான் வந்து அங்கங்க எங்கெங்கலாம் கிடைக்குதோ அங்கங்க படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். புரியுதுங்களா? யுஎக்ஸ்எல் அது இது லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு 1008 பிளாட்ஃபார்ம்லாம் நான் உட்காந்து படிச்சுட்டு உட்காந்துருக்கிறேன். எதுக்கு? சொல்லுங்க. எதுக்குன்னா, உங்களுடைய நாலேட்ஜுக்கு, உங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் பூர்த்தி பண்ண தேவையில்லையா? அதுக்காக. நான் வந்து எல்லாத்துலயுமே நானுமே பிரீமியமா அக்கவுண்ட் வச்சிருக்கிறேன். எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பைத்தியக்காரன் வந்து என்னுடைய இதுல வந்து டாக் பண்ணி போட்டான். யாராவது லவுட் ஸ்பீக்கர்லாம் போட்டிருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுக்கங்கப்பா. உங்க வீட்ல இருக்கிறவங்க யாராவது தப்பா நினைக்க போறாங்க. இவன் கிளாஸ் எடுக்குறானா இல்ல இவன் கிளாஸ் எடுக்குறானா என்ன பண்றான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு திட்ட போறாங்க. ஓகேவா? ஓகே. இங்க பாருங்க. இதெல்லாம் வந்து கிளாஸஸ் மாஸ்டர் கிளாஸஸ். ஓகே. இதுலயும் நான் வந்து கோர்ஸஸ் வாங்கி பிரீமியமா பே பண்ணி வச்சிருக்கேன் நானு. அந்த ஒருத்தன் வந்து எனக்கு மெசேஜ் பண்றான். வித்தவுட் யூசிங் வாட்டர் மார்க். சி யூசர் வாட்டர் மார்க்க நான் மாத்துனா தான் தப்பு. ஓகேவா? நான் எண்ட் ஆஃப் த டே அவனுக்கு கிரெடிட் குடுக்குறேனா இல்லையா? நான் ஒண்ணும் அத எடுத்து என் பிராண்ட்ல போட்டு நான் பண்ண டாக்குமெண்ட் விக்கலையே. ஐ அம் செல்லிங் தோஸ் கன்டென்ட், தோஸ் பீப்பிள்ஸ் கன்டென்ட். இன்டைரக்ட்லி ஐ அம் ரெக்கமெண்டிங் தட் பெர்சன் ஒன்லி. இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எனக்கு எங்கருந்து கிடைக்குதோ, அங்கேயே நான் அவன தான் ரெக்கமெண்ட் பண்றேன். அப்போ திஸ் இஸ் கிரெடிபிலிட்டி ஃபார் திஸ் கை ஒன்லி. இவன் என்ன கேட்கல. ஐஐடில ஒருத்தன் ஒரு டெல்லில படிச்சாராம் அவரு. அவருகிட்ட யாரும் போயிட்டு நீங்க வந்து ப்ரொஃபைல போய் வெரிஃபை பண்றதுக்கு கேட்க போலயாம். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா மெசேஜ் போடுறாரு அவரு. இந்த மாரி லக்ஷ்மன் வந்து பார்த்தேன் ட்விட்டரு. என்ன பத்தி தெரியல அவன் பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேவா? தெரியாம எல்லார்கிட்டயும் போயிட்டு சொல்றாரு. லக்ஷ்மன் வந்து ஒரு ஸ்கேமு. நீ வந்து என்கிட்ட வா. நான் ஐஐடில படிச்சுட்டு வந்திருக்கிறேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன் ரெஸ்யூம் பில்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு. டேய் நீ ஐஐடில படிச்சுட்டு நீ டிசைனர் ஆயிருக்கடா. நான்லாம் வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு டிசைனர் ஆயி உன் கம்பெனில வொர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் நானு. இட்ஸ் இன்டைரக்ட்லி அவனுக்கு வந்து நம்மலாம் காம்படிட்டர்ஸ். அவனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலி என்னன்னா, அவன் அவ்ளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான் அமௌண்ட். எவ்வளோ? ஐஐடில போய் ஒரு மாஸ்டர் படிச்சுட்டு வந்திருக்கான் அவன். ரூ. 2,00,000 ரூ. 5,00,000 வச்சுக்கங்க. நீங்க அதெல்லாம் ரூ. 3,000 போட்டு படிக்கிறீங்க நீங்க. அதான் அவனுக்கு காண்டாவுது. நாளைக்கு மார்க்கெட்ல வந்து நீங்கலாம் எனக்கு டஃப் குடுப்பீங்கல்ல அவனுக்கு. அதனால அவன் என்ன யோசிக்கிறான், இவனுங்கலாம் இப்படியே வந்து அடிச்சிடணும். இன்டைரக்ட்லி தேர் வாஸ் a லாட் ஆஃப் அரசியல் இது இருக்கு. அவங்க மட்டும் தான் இருக்கணும். அவனுங்க மட்டும் தான் பண்ணணும். அதாவது டெய்லி ஐஐடில படிச்சவன் மட்டும் தான் டிசைனர் வொர்க் பண்ணணும்னா, ஏதாவது இது இருக்கா? என்ன சட்டம் இருக்கா என்ன? இப்படிதான் ஒரு அந்த பைத்தியக்காரன் அப்படிதான் சொல்லிட்டு உட்காந்துட்டுருக்கான். எனிவே அத நெகட்டிவிட்டி அத மறந்துருவோம்.
இங்க பாருங்க. நான் வந்து எத்தன கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. ஓகே. நானுமே உங்கள மாரி தான். தினமும் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிற ஆள் தான். சொல்றது புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு நீங்க படிக்கிறீங்க. நான் உங்களுக்கு படிச்சுட்டு இருக்கேன். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. எல்லாத்துக்குமே இங்க என்ன இருக்கு? கோர்ஸஸ் இருந்துட்டே தான் இருக்கும். ஐ அம் a கம்யூனிட்டி மெம்பர் வேற. நான் வந்து ஐடிஎஃப்ல கம்யூனிட்டி மெம்பர் தெரியுமா? ஓகேவா? பாண்டிச்சேரி, தமிழ்நாடு. ஓகே. மை லிங்க்டின் ப்ரொஃபைல். ஆ ஐ அம் a completed courses and then local group member. ஓகே. ஐ ஹேவ் மெம்பர்ஷிப். இந்த பைத்தியக்காரன் வந்து என்கிட்ட என்ன சொல்லலாம்? இவன் வந்து அவனுடைய ப்ரொஃபைல வந்து இது பண்றான். அது பண்றான், இது பண்றான்ட்டு. டேய் நான் அந்த கம்பெனியோட மெம்பர்றா. நான் பண்றதுக்கு எனக்கு 1008 இது இருக்குது. இவன் என்னவோ வந்து அ பெரிய இது மாரி வந்து என்கிட்ட வித்தவுட் இந்த மாரி ஏதாவதுனா இந்த மாரி டீமோடைய இந்த பீப்பிளோடைய இந்த வாட்டர் மார்க்லாம் யூஸ் பண்ணி அந்த கோர்ஸ்லாம் செல் பண்றான் அப்டின்னு சொல்லிட்டு. அவனுங்களும் வந்து சொல்ல குடுக்க மாட்டானுங்க. சொல்லிக் குடுக்குறவனும் வந்து பார்த்தீங்கன்னா, 1008 நொட்டம் வேற சொல்லுவானுங்க இவனுங்க. ராஸ்கெல்ஸ். இதெல்லாம் நான் வெளிய சொல்லல. புரியுதுங்களா? என்ன சொல்லல? ஏன் சொல்லல? சொல்லுங்க பாக்கலாம். எதுக்கு இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு, நம்ப வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு, நம்ப பொறுமையா வந்து சக்சஸ மொத குடுப்போம் பசங்களுக்கு. விளம்பரம் எல்லாரும் பண்ணலாம்ப்பா. மார்க்கெட்டிங் எவரி ஒன் கேன் டூ. சொல்றது புரிஞ்சுதா? சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? எவரி ஒன் கேன் டூ வாட்? மார்க்கெட்டிங். எல்லாரும் மார்க்கெட் பண்ண முடியும். சொல்றது புரியுதா? யாராவது ரிசல்ட் குடுக்க முடியுமான்றது தான் மேட்டர். நீங்க எல்லாம் ரிசல்ட் பார்த்துட்டு இருக்கீங்க. எஸ் ஆர் நோ? சொல்லுங்க பாக்கலாம். அதுவும் இல்லாம நான் நான் வந்து அதாவது இந்த ஐஐடி கேம்பஸ்ல படிச்சவங்களையோ, அ எங்க அக்கா வந்து ஐடில படிக்கிறாங்க. அவங்களோட சிஸ்டர் நானு. அவங்களோட பிரதர் நானு அப்படின்றவங்களையோ வந்து நானு வந்து இங்க யுஐ, யுஎக்ஸ் டிசைன்லாம் மாத்தல. ஏதேதோ ஒரு மூலையில எங்கெங்கேயோ நம்ம படிச்சுட்டு வி ஆர் லுக்கிங் ஃபார் அ ஜாப்ன்னும்போது, நான் உங்களுடைய எண்ணங்கள, உங்களோட தாட் ப்ராசஸையும் நான் பெரிய லெவலுக்கு கொண்டு போறேன் நானு. ஐஐடி கேம்பஸ்ன்னா எனக்கு ஐஐடி கேம்பஸ விட என் கேம்பஸ் தான் ரொம்ப பெருசுன்னு நான் சொல்லுவேன் நானு. யுஐ யுஐ, யுஎக்ஸ் மட்டும் இல்ல. நான் ப்ராடக்ட் டெவலப்மென்ட் டீமையும் தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். யூ கேன் ஆல்சோ கிரியேட் அ ஸ்டார்ட் அப். உங்களாலயும் ஃப்ரீலான்சரா வொர்க் பண்ண முடியும். இந்த மார்க்கெட்ட யூ கேன் பி ஆல்சோ பி ப்ரவுட் டிசைனர். ஐஐடில படிச்சவன் மட்டும் தான் ஆஹா! ஓஹோ! இல்ல. டிமென்டி அகாடமில படிச்சவனும் ஆஹா! ஓஹோ! தான். நீங்களும் ஆஹா! ஓஹோ! தான். சொல்றது புரிஞ்சுதா? மார்க்கெட்டிங் எல்லாரும் பண்ணலாம். நான் ஐஐடி கேம்பஸ்ல படிச்சேன். நான் சிங்கிள் ரூபா கூட வாங்காம உங்க ப்ரொஃபைல வெரிஃபை பண்ணுவேன். நீங்க உங்க ப்ரொஃபைல என்கிட்ட குடுங்க அப்படின்னு கேட்பாரு அவரு. குடுங்க அவருகிட்ட. அவரு பண்ணுவாரு. எனிவே நாட் அ ப்ராப்ளம். சோ யோசிக்கணும். லைக் எவரிஒன் கேனாட் சீ த ரிசல்ட் ஃப்ரம் பீப்பிள். உங்களோட ரிசல்ட்ட நீங்க இங்க பார்க்குறீங்களா இல்லையா? அத சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. ம். சொல்றது புரிஞ்சுதா? உங்க ரிசல்ட் நீங்க பார்க்குறீங்களா இல்லையாங்க? பிங் பண்ணுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் உங்களோட ரிசல்ட் வந்து சேஞ்சஸ் தெரியுது? உங்க ரிசல்ட்ல சேஞ்சஸ் தெரியுது? இந்த தலை சுத்தி மூக்கு சுத்துற வேல கிடையாது. இவனுங்கலாம் இப்படிதான் படிப்பானுங்க. அதாவது ஐஐடி டெல்லி யுஐ, யுஎக்ஸ் டிசைன் கோர்ஸு எவ்வளோ கட்டி படிச்சுட்டு வந்திருக்கும் அந்த பையன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன பையன் தான். ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு வயித்தெரிச்சல் மட்டும் கொஞ்சம் தாங்கல. வேற ஒண்ணும் கிடையாதுன்னு வச்சுக்கங்களேன். ஓகேங்களா? ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமோ ப்ரோ புரோகிராம்னு நெனைக்கிறேன். பிஜி புரோகிராம்னு நெனைக்கிறேன் அது. ம்.
ஓகேவா? இங்க படிச்சுட்டு வந்துட்டான்னு வச்சுக்கங்க. இங்க படிச்சுட்டான். ஓகே. எங்க வீட்ல இருக்கிறவங்கலாம் இங்க எதுவுமே படிக்க வைக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பாக்கலாம். யுவர் ஃபேமிலி கேன் பிளேஸ் யூ ஹியர். சொல்லுங்க பாக்கலாம். நம்பளால போய் இவனுங்க கிட்ட இந்த இந்த கோர்ஸ்ல இப்ப கட்டி ரூ. 2,00,000 கட்ட முடியுமா? இந்த கரிக்குலம்லாம் தெரிஞ்சுக்கங்க. ஓகே. இத நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்சுக்கங்க. Figma நீங்க என்ன கத்தாச்சு. ஓகே. கத்துக்கிட்டீங்க. ஓகே. இது என்னது Mori, iMotionனு, Nivovo, Atlas TI, ஆப்டிமல் வொர்க்ஷாப் இதெல்லாம் வந்து ஐ திங்க் வேற டூல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. சரியா? நம்ம படிச்ச அதே குவான்டிடேட்டிவ் இன்டர்வியூ, டேட்டா அனாலிசிஸ், ஸ்ட்ராட்டஜி டெவலப்மென்ட், டிசைன்ஸ், எவாலுவேஷன் ஸ்ட்ராட்டஜி, டிசைன் ஐட்ரேஷன், போர்ட்ஃபோலியோ இதே தானே நம்மளும் படிக்கிறோம். ஓகே. இப்ப ஃபீஸ் மட்டும் பார்ப்போம். எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. அப்பா! ரூ. 1,88,000 அதான் சொல்றேன். இவனுங்கலாம் இத தான் எதிர்பார்க்குறானுங்க. ஐஐடில படிச்சுட்டு நாங்களே கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறோம். அவன் அந்த மெசேஜ் போட்டிருந்தான். நான் உங்களுக்கு காட்டுனேன்ல. இந்த டைம்ல இவங்களுக்கெல்லாம் இந்த மாரி யுஎக்ஸ் சொல்லிக் குடுத்து, ஏன்டா எங்கள டஃப் ஏற்படுத்துற? அப்படின்ற மாரி அவன் கேட்கறான் என்ன கேள்வி. நாங்களே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு உட்காந்துட்டுருக்கிறோம். எங்களுக்கு ஏன்டா காம்படிஷன உருவாக்குற? அப்படின்ற மாரி அவன் நம்மள வந்து என்ன கேட்கறான் கொஸ்டினு. சொல்றது புரிஞ்சுதுங்களா? நீங்கலாம் டிசைனர் ஆகக்கூடாது அப்படின்ற மாரி அவன் நெனைக்கிறான். நம்ம ரஜினி மாதிரி, "நீ நான் கோட் சூட் போடுறது தான் உனக்கு பிரச்சனைனா, நான் கோட் சூட் போடுவேன்டா. உன் முன்னாடி வந்து உட்காருவேன்டா." அப்படின்ற மாரி, "வி ஆல்சோ நீட் டூ கோ என்டர் இன்டோ தி ஐடி ஃபீல்ட்." ஒவ்வொரு ஐஐடி படிச்சவனுக்கு முன்னாடியும் நம்ம தைரியமா பேசணும். நானே பேசியிருக்கேன். என்கிட்ட படிச்சவன் எல்லாருமே சரி என்கிட்ட அ கம்பெனில வொர்க் பண்றவன்ல ஒரு 5 பேராவது அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஐஐடி, எம்ஐஎஸ்டி டெல்லி கேம்பஸ்ல படிச்சவன். டிசைன் கேம்பஸ்ல படிச்சவன். ஓகேவா? அவனுங்க கிட்டவே டஃப்பா உட்காந்து நான் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன். அதே மாரி நம்மளுக்கு ஃப்ரெண்டுங்களும் இருக்காங்க. நல்லவனும் இருக்காங்க. ஓகேவா? சஷாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட மெட்டீரியல் கேட்டுருக்கிறேன். ஓகேவா? நான் சொன்னேன், இந்த மாரி டீச் பண்றது தான் என்னோட வேல. நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் கரண்ட்லி. உன்னோட ஐஐடி டெல்லி கேம்பஸ்ல எடுத்திருக்கிற மெட்டீரியல்லாம் இருந்தா ஷேர் பண்ணு. என் பசங்களுக்கு நான் குடுக்கறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. அவன் குடுப்பான். சரியா? நல்லவனுங்களும் இருக்கானுங்க. அதே சமயத்துல சில டுபாகூர்ஸும் இருக்குது. அதுலயும் தமிழ் தமிழ் பர்சன் அவன். ஏன்டா ஒரு நல்லது தானடா பண்றோம். நல்லது பண்றதுக்கே இங்க வந்து பாத்தீங்கன்னா, என்ன சொல்றான் பாருங்க, அத நான் தான் பண்ணேன்றான். அவனுங்களும் பண்ண மாட்டானுங்க. பண்றவன விட மாட்டானுங்க. ப்ளடி இடியட்ஸ். எனிவே டீவியேட் ஆயிடுச்சு ரொம்ப டாபிக்கு. ஸோ கமிங் பேக் டூ டீவியேஷன்லாம் இல்ல. கரெக்ட்டா தான் போயிட்டு இருக்குது. ஓகே. ஸோ நான் மெம்பர் ஆஃப் மெனி பிளேஸஸ். நான் வந்து சும்மாலாம் அங்க வந்து கிளாஸ் எடுத்துட்டு இல்ல. என்ன பண்ணல? ஐ அம் நாட் அ கய் டூயிங் பிசினஸ் ஹியர். ஐ அம் டூயிங் மென்டார்ஷிப் ஹியர். நான் என்ன தகுதிப்படுத்திக்கிட்டு தான் மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நான் வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் என் ப்ரொஃபைல் மேல. இங்க பார்த்தீங்கன்னா, இது சும்மாலாம் இந்த ப்ரொஃபைல் உங்களுக்கு கிடைக்கல. யூ நீட் டூ பே ஃபார் இட் ஆக்சுவலி. சொல்றது புரிஞ்சுதா? நீங்க வருஷத்துக்கு இவனுங்க கிட்ட பே பண்ணணும். ஓகே. யூ வாண்ட் டூ பே. தென் ஒன்லி யூ கேன் பிகம் அ மெம்பர். ஐஎக்ஸ்டிஎஃப் மெம்பர்ன்னு வச்சுக்கங்க. ஐடிஎஃப் மெம்பர். சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாரி நெறைய இருக்கு. என்ன இருக்கு? ஃபோரம்ஸ். அந்தந்த ஃபோரம்ஸ்ல உட்காந்து நான் படிக்கிறேன். சரியா? அதே மாதிரி நெறையா புரோகிராம்ஸ் அட்டெண்ட் பண்றேன். நெறையா வொர்க்ஷாப்ஸ் அட்டெண்ட் பண்றேன். ஓகே. நான் என்ன வந்து அத்தாரிட்டேட் பண்ணிட்டு தான் நான் வந்து கிளாஸ் எடுக்கிறேன். கு அ ஃபிட்டால ஃபோன் பண்ணி,
ஹலோ சார். டிசைனர் தானே நீங்க? ஆ உங்களுக்கு ஒரு பெர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமௌண்ட்டு. மாசத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் கிளாஸ் எடுத்தீங்கன்னா ரூ. 6,000 சார். வரீங்களா? இதோ வந்துர்றேன் சார். அப்புட்ன்னு சொல்லிட்டு டேய்! என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ! எப்பா! ஃபிட்டா சத்தியமா செம்ம ஜோக் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா. தெரியுமா? இதுதான் கதை நடக்குது ஃபிட்டாவுல. இஸ் தேர் எனி ஒன் நோ தட்? தெரியுமா? தெரியாதா? ஃபிட்டால படிச்ச காய்ஸ். நீங்க தான் சொல்லணும். So, they are not in the mode of what? அவங்க எஜுகேஷன் பண்ணல. அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நந்தினி அண்ட் சுபஸ்ரீ எல்லாருமே அன்னைக்கு வந்தீங்கல்ல, அந்த ஈவென்ட்ல ஆ ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சிவான்னு நெனைக்கிறேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற மாடரேட்டரா வந்தாரு. யாரெல்லாம் பார்த்திருப்பீங்க? 3, 4 பேர் நம்ம டீம்ல இருந்து வந்தீங்க. 5 பேர் வந்தீங்க. ரஃபி கூட வந்திருந்தாரு. ஆ ஆக்சுவலி அந்த மாடரேட்டர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மாடரேட்டரா ஒருத்தர் இருந்தார்ல, சிவான்னு சொல்லிட்டு. அவர் தான் கொஸ்டின் கேட்பாரு ஆக்சுவலி. இந்த மாரி சிபிஎம்னா என்ன? அதுனா என்ன? இதுனா என்ன? எவ்வளோ ஆட் கெப்பாசிட்டி என்ன பண்ணுவீங்க? கொஸ்டின்லாம் கேட்பார் தெரியுமா? அவரு வந்து ஒரு எடிடெக் ஃபர்ம் உடைய மேனேஜரு. எடிடெக் ஃபர்ம்னா என்னது? இப்போ குவி மாதிரி இப்போ டீமன்ட்டே ஒரு எடிடெக் ஃபர்ம்னு வச்சுக்கங்களேன். ஒரு எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபர்ம். அந்த மாரி எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபர்ம்ல அவர் ஒரு மேனேஜர். மேனேஜர், ஆட் மேனேஜர். காசு வந்து ஆட் போட்டு ஸ்டூடண்ட்ட வந்து பிடிக்கிறது தான் அவரோட வேலைன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. திஸ் இஸ் ஹிஸ் ஜாப். அவரு என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. "ப்ரோ நீங்க என்ன ப்ரோ பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இந்த மாரி நானுமே எஜுகேஷன் ஓரியன்டடா தான் ப்ரோ பண்ணிட்டு இருக்கேன்." அப்படின்னும்போது, அவர் சொல்றாரு, "எவ்வளோ மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் பண்றீங்க?" அப்படின்னு கேட்டாரு. நான் ரூ. 1 கூட பண்ணல ப்ரோ. நான் ஒன்லி கன்டென்ட் மட்டும் தான் போடுறேன் அப்படின்னு. ஷாக் ஆயிட்டாரு. "என்ன ப்ரோ சொல்றீங்க? இங்க இருக்கிற எஜுகேஷன் கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன ப்ரோ?" அப்படின்னு. "ப்ரோ கோடி கோடியா இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. நான் இங்க சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் ப்ரோன்னேன்." அவருக்கு வந்து இப்போ ஒரு அவர் கொஸ்டின் கேட்கிறாரு. உட உடனே கொஸ்டின் கேட்டுன்னே இருக்காரு. "என்னென்ன பிரச்சனைலாம் ஃபேஸ் பண்றீங்க ப்ரோ?" "எங்க பசங்க படிக்க மாட்டாங்க ப்ரோ. அதான் ப்ரோ பிரச்சனையே." அதாவது ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆனா படிக்கிறதுக்கு வரமாட்டாங்க. "எத்தன பேருக்கு ப்ரோ கிளாஸ் எடுக்குறீங்க?" "ப்ரோ நான் 2 பேர் வந்தா கூட கிளாஸ் எடுப்பேன் ப்ரோ." "ப்ரோ இதெல்லாம் தப்பு ப்ரோ. இப்படி பண்ணக்கூடாது ப்ரோ. நீங்க மினிமம் கெப்பாசிட்டி வந்து வச்சுக்கணும் ப்ரோ. 20 பேர, 60 பேர் அப்படி பண்ணு." நான் அவனுக்கு சொன்னேன், "ப்ரோ நான் வந்து இத பிசினஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணல ப்ரோ. நான் ஒரு பேஷனபிளா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ரிவார்ட் அண்ட் ரான்சம் வந்து அவங்க குடுத்துருவாங்க எனக்கு. அந்த அமௌண்ட்ட வச்சு நான் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன் ப்ரோ. இதுல வந்து எனக்கு நான் பிசினஸ் பண்ணணும்னு வரல. அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆவணும். இப்போ 30,000 இல்ல 35,000 நான் ஒரு ப்ராடக்ட் வச்சு விக்கிறேன்னா, அதுக்கு அவங்க ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எடுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கணும். அந்த டைம் பீரியட்க்குள்ள அவங்க கத்துக்கணும். அது ஒரு வேல்யூவான ஒரு சர்வீஸா இருக்கணும் என் சைட்ல இருந்து. நான் வந்து இங்க வந்து இது பண்ணல ப்ரோ. நான் பிசினஸ் பண்ணல அப்படின்னு. குவி வந்து எவ்வளோ தெரியுமா ஸ்பெண்ட் பண்றாங்க? ஒரு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு பண்றாங்க தெரியுமா? மார்க்கெட்டிங் மட்டும். 35 crores. அவனோட 35 crores போட்டு 75 crores எடுக்குறாங்க. மிரண்டுட்டேன் கேட்ட உடனே. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, புவியில வொர்க் பண்றவரு ஒரு ஒன் ஆஃப் த சீனியர் டிஎல் வந்து அங்க வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. யாரு இந்த பையன் சிவான்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா? அந்த மாடரேட்டர். அவங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து குவியில வொர்க் பண்றாங்களாம். குவியோட ஓனர் சொல்றாராம், "நம்மளுக்கு ஒரு கவலையும் கிடையாதுப்பா. நீ மட்டும் ஆட் போடு. இல்ல நஷ்டமே பண்ணாலும் பரவால்ல. நம்மளுக்கு ஃபண்ட் இருக்குது. HCL கம்பெனிலருந்து. ஓகேவா? 35 குரோர்ஸ் டூ ப அத போட்டு 35 இந்த 35,00,00,000 நீ தூக்கின்னு வந்து கொஞ்சம் அந்த படிச்ச ஸ்டூடண்ட்டுக்கே ஏதாவது ஒரு ஜாப் ஏதாவது கிரியேட் பண்ணி குடுத்துருக்கலாம்டா. மார்க்கெட்டிங் பண்ணி ஏன்டா வீணாக்குறீங்க? ச்சே! 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 நான்லாம் வந்து கொஞ்சம் காசு இல்லாம இருக்கேன். இல்லன்னா நானே ஒரு கம்பெனிய பெருசா பில்ட் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் அதிலேயே ஆன்போர்ட் பண்ருவேன் நானு. ஓகே. சோ வில் ஹேப்பன் சூன். ஓகே.
ஸோ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த இண்டஸ்ட்ரி கூட போட்டி போடுறதுக்கு உங்களுக்கு தகுதி வேணும். புரியுதா? நம்மள சும்மாலாம் போனா தட்டிடுவானுங்க மார்க்கெட்ல. யூ வாண்ட் டூ பி வெரி ப்ரவுட். யூ வாண்ட் டூ பி வெரி பேஷனேட். யூ வாண்ட் டூ பி "ஏய் என்ன அடிச்சுக்க முடியாதுடா. எனக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குடா. நான் அவ்ளோ விஷயங்கள படிச்சு வச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா? இது என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். உனக்கு எனக்கு போட்டி வச்சுக்கலாம். வரியா? எனக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கு." நீங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வரணும்னு வச்சுக்கங்களேன், நீங்க மாஸ்டர் பண்ணணும் நீங்க. ப்ரோ எப்படி ப்ரோ மாஸ்டர் பண்றது? இதுக்கு மேல உங்கள மாஸ்டர் பண்றதுக்கு வேற யாரும் வர முடியாது. போய் தேடுனா மட்டும் தான் கிடைக்கும். போய் தேடுங்க, தேடுங்க, தேடுங்க. Googleல தேடுங்க. LinkedInல போய் ஒரு ஜாப் ஆஃபர் போடுறான்னா, அந்த ஜாப் ஆஃபர்ல என்னென்ன ஸ்கில்லாம் என்கிட்ட இல்லன்னு பாருங்க. அதே மாரி NNG குரூப். அவன்லாம் உலகத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரியவன். NNG குரூப். அவன்லாம் ஃப்ரீயாவே ரிசோர்ஸ் போட்டு வச்சிருக்கான் மார்க்கெட்ல. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இப்போ ஒரு ஜாப்க்குள்ள போறீங்க. நீங்க நேரா போங்க. ஓகேவா? ஒரு ஜாப்க்குள்ள போயிட்டு விண்டோஸோடைய, மைக்ரோசாஃப்ட்டோடைய ஆ வொர்க்ஸ் எல்லாம் போய் பாருங்க. ஓகே. ஆ மை ஜாப் பிரெஃபரன்ஸஸ்ல போய் பார்த்தீங்கன்னா, ஓகே. இங்க மைக்ரோசாஃப்ட் இதோ பாருங்க. இது பாருங்களேன். மைக்ரோசாஃப்ட்ல போட்டிருக்கான் ஒரு ஆட். ஓகே. ஜாப்க்கு போட்டிருக்கான். இதுல இதுல இருக்கிற விஷயங்கள்ல இந்த இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ்ல எனக்கு என்னலாம் தெரியாம இருக்குது. இத போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. வொர்க் குளோஸ்லி வித் கிராஸ் ஃபங்ஷனல் ப்ராடக்ட் டீம்ஸ். இத நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் நானு. கிராஸ் ஃபங்ஷனல் டீம்ன்னு சொல்லுவாங்கன்னு சொல்ட்டு. இப்ப கேட்டீங்களா? கிராஸ் ஃபங்ஷனல் ப்ராடக்ட் டீம்ஸ் வித் டெவலப் ரிசர்ச் ஸ்ட்ராட்டஜி. என்னான்னு சொல்லுங்க பார்க்கலாம் இது? இந்த வொர்க் பண்ண தெரியுமா உங்களுக்கு கேட்குறான். கிராஸ் ஃபங்ஷனல் டீம்னா யாரு? உங்க ப்ராடக்ட் டீம்ல இருக்கிற QA, BA, CA அந்த இந்த எல்லா கூட கனெக்ட் பண்ணி உட்காந்து டெவலப்மென்ட்ல போட்டு அவங்க கூட உட்காந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்றதுக்கு பேரு கிராஸ் ஃபங்ஷனல் ஆக்டிவிட்டி. சோ இந்த மாரி ஜாப் ரிசர்ச்சர் இந்த மாரி இருக்கிற பெரிய பெரிய கம்பெனியோடைய ரெஸ்பான்சிபிலிட்டி போய் பாருங்களேன். இதுல எனக்கு எது தெரியுது? அப்போ உனக்கு தெரியலன்னா இது என்னன்னு போய் படி. ஒண்ணு ஒண்ணா போய் படிங்க. படிச்சு, படிச்சு, படிச்சு இந்த கம்பெனில போணும்னா இந்த ஸ்கில்லாம் மாஸ்டர் பண்ணணுமா? ஓகே. மாஸ்டர் பண்ணிட்டு இந்த மாரி நான் ரீசென்ட்டா வந்து என்ன அப்கிரேட் பண்ணிக்கிட்டேன். அப்படின்னு சொல்லி போய் LinkedInல போஸ்ட் போடு. உங்களுக்கு என்ன தகுதி வேணும்ன்றத நீங்க இங்க தான் போய் படிக்க முடியும். அப்போ நான் என்ன இங்க பாருங்க. பிரிஃபர் டூ நாட் ரிக்வயர்ட் சைபர் செக்யூரிட்டி டொமைன் எக்ஸ்பீரியன்ஸ், என்டர்பிரைஸ் அட்மின் டொமைன் எக்ஸ்பெர்ட்டிஸ், AI டொமைன் எக்ஸ்பெர்ட்டிஸ். பாருங்க. எல்லாரும் AI சொன்னீங்க. அவன் நாட் ரிக்வயர்ட்ன்னு போட்டுருக்கான் பாருங்க. எனக்கு AI பத்தி எனக்கு எவனும் வரவே கூடாதுன்ட்டான் அவன். எனக்கு அட்மின் வந்து எவனும் வரக்கூடாதுன்ட்டான். டொமைன்ல இருந்து வரக்கூடாதுன்னு சொல்ட்டான். பாத்துக்கங்க. ரிக்வயர்மென்ட் என்னவா இருக்கணும் ரிக்வயர்மென்ட்? எஜுகேஷனோட அவங்க குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? 6 ஆஃப் 10 ஸ்கில்ஸ் மேட்ச் யுவர் புரொஃபைல். யூ மே குட் ஃபிட். என்ன அப்ளை பண்ண சொல்லுது LinkedIn. 100 பேர் அப்ளை பண்ணியிருக்கான். ஏன் கம்மியா அப்ளை பண்ணியிருக்காங்க? ஏன்னா, அவன் ஒரே ஷாட்ல ஃபில்டர் பண்ணி அனுப்பிடுவான். உங்களுடைய புரொஃபைல் எங்கள் கம்பெனிக்கு சூட் ஆகாது. நன்றி, வணக்கம் சொல்லி மெயில் அனுப்பி விட்டுருவான். அவ்வளோதான். 10 செகண்ட் தான். ரிப்ளை மெயில் வந்துரும். புரிஞ்சுதா? சோ மாஸ்டர் பண்றதுக்கு நீங்க எங்கேயும் போய் பெருசாலாம் உட்கார்ந்து படிக்கணும்னு அவசியம் இல்ல. டெல்லி, IIT தான் போடணும்னு அவசியம் இல்ல. டிமெண்ட்ல வந்து உட்கார்ந்தாலே போதும். யூ கேன் பி எ ஸ்டார்ட் அப் ஓனர், யூ கேன் பி எ ப்ராடக்ட் ஓனர், யூ கேன் பி எ பிசினஸ் ஓனர். உங்க எல்லாரையும் இன்டைரக்ட்டா நான் ஒரு பிசினஸ் ஓனரா மாத்தி வச்சிருக்கேன். என்ன பிசினஸ் ஓனரா மாத்தி வச்சிருக்கேன்? சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாரும் இப்ப உங்க கிளையன்ட்க்குலாம் வொர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. சோ நான் உங்கள ஆன்டர்பிரினரா மாத்தி வச்சுட்டு இருக்கேன். ஓகே. சோ யூ நீட் டூ சால்வ் த கேப்ஸ். ப்ராடக்ட் உடைய கேப்ஸ், மார்க்கெட் உடைய கேப்ஸ். அந்த கேப்ஸ ஃபிகர் அவுட் பண்றவன் தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா டிசைனர், பிசினஸ் பெர்சன், ரிசர்ச்சர். புரிஞ்சுதா? எவரிதிங் ஹேப்பன்ஸ் பிஃபோர் இன் யுவர் மைண்ட். எல்லாமே உங்க மைண்ட்ல ஏற்கனவே ஒரு டைம் நடந்ததுக்கு அப்புறம் தான் பிரசன்ட்ல நடக்குது தெரியுமா?
எல்லாம் ஒரு டைம் நடந்துச்சு. உங்களுடைய 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 மைண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் தி திங்ஸ் ஹேப்பன்ட் ஒன்ஸ். எல்லாமே நடந்துச்சு உங்க மைண்ட்ல. என்ன இது நம்மளுடைய மண்டையில ஓடினதெல்லாம் திரையில ஓடுது அப்படின்ற மாரி தான். ஆல் தி திங்ஸ் வில் ஹேப்பன் பிஃபோர் பிரசன்ட். இதெல்லாம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? இப்ப என்னோட கோர்ஸ் வர்றதுக்கு முன்னாடி, இந்த கோர்ஸ்ல நம்ம போய் படிக்க போறோம்ன்றத உங்க மைண்ட்ல ஏற்கனவே நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க ஒரு நாளு, விதைச்சிட்டு இருப்பீங்க. அடுத்த நாள் அது நடக்குது. அவ்வளவுதான் சிம்பிள். சோ, விஷுவலைசிங் யுவர் ட்ரீம்ஸ். கிரியேட்டிவிட்டி நீங்கலாம் கிரியேட்டிவிட்டி பீப்பிள். யூ நீட் டூ விஷுவலைஸ். யூ நீட் டூ ஹேவ் அ ட்ரீம்ஸ். யூ நீட் டூ பி வெரி, வெரி பேஷனேட் ஆன் யுவர் ஓன் திங். அது நடக்குமா, நடக்காதான்றதுலாம் எனக்கு மேட்டர் கிடையாது. பட் ஐ டூ திஸ். ஐ டூ தட். அந்த மாரி ஒரு எய்ம்ல இருக்கிறவங்க தான் யுஎக்ஸ் டிசைனர்ப்பா. கிரியேட்டர்ஸ். உங்களோட குவாலிட்டி சொல்றேன். உங்களுடைய பிஹேவியர சொல்றேன். நீங்க அப்படி இன்னும் இல்லாம இருக்கீங்கன்னா, லாஜிக்கலா எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் சேஞ்ச் யுவர் மைண்ட் செட் ஃபார் எப்படி சொல்றது? லாஜிக்கலா இல்லாத மாரி திங்க் பண்ணுங்க. தென் ஒன்லி யூ கேன் பிகம் அ கிரியேட்டிவிட்டி பெர்சன். லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ல வொர்க் பண்ற மாதிரியே, அதாவது ரோட்டு மேல தான் டிராவல் பண்ணணும்னா, யூ கேனாட் டூ தட். நீ சைட்லயும் போலாம்ப்பா. அப்படின்னா சைட்லயும் போவேன் நானு. சொல்றது புரியுதா? தட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வில் கம். சொல்றது புரிஞ்சுதா? ரேஷனலா திங்க் பண்ணுங்க. டோன்ட் பி லாஜிக்கல் ஆல்வேஸ். லாஜிக்கலா இருக்கிறது தப்பு கிடையாது. எதுல நான் இல்லாஜிக்கலா இருக்க சொல்றேன்னா, கிரியேட்டிவிட்டிலயும், ஐடியாவிலயும் தான். வாழ்க்கையில கிடையாது. ஓகேவா? அதே மாரி நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லிக் குடுக்கும்னா, ஒன்லி லாஜிக்கல் சிஸ்டத்த மட்டும் தான் சொல்லிக் குடுக்கும். அதாவது நான் இப்படி இல்லன்னா என்ன ஆகும்? அப்படின்னு தான் யோசிக்குமே தவிர்த்து, நான் அத பண்ணா எப்படி இருக்கும்ன்றது எதுவும் யோசிக்காது. ஏன்னா, எனக்கு தான் தெரியுமே என்கிட்ட அது இல்லன்னு சொல்ட்டு. அப்போ உங்க மைண்ட் வந்து சொல்லிடுச்சு. உங்க மைண்ட் வந்து சொல்லிடும் முன்னாடியே, "நீ கிடையாது" அப்படி சொல்ட்டு. அந்த மைண்ட் கிட்ட நீங்க சொல்லணும். "நீ அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் இருக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லிக்கணும். இதான் செல்ஃப் கண்ட்ரோல். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப புரியாத மாரி எடுத்துட்டு இருக்கணும். அப்படிலாம் கிடையாது. இது வந்து மைண்ட் வாய்ஸ் தான். யுவர் லிட்டில் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. யார் யாருக்கு தான் தெரியும். அதே மாரி நான் உங்க எல்லாரையும் புக் படிக்க சொன்னேன். யாராவது புக் ஆர்டர் பண்ணீங்களா? மை லிட்டில் வாய்ஸ். எஸ். யாராவது புக் போட்டீங்களாப்பா? ஒரே ஒரு புக் மட்டும் உங்கள போட சொன்னாரு. நம்ம தௌஃபீக் ப்ரோ அந்த மீட்டிங்ல வந்து. அது என்ன புக்குன்னு சொல்லி டைப் பண்றீங்களா? ஸ்டீல் லைக் அ ஆர்டிஸ்ட். இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்த் ஃபார் ஸ்டடி எல்லாத்துலயுமே. நாட் ஒன்லி இன் டிசைன், நாட் ஒன்லி இன் யுஎக்ஸ், நாட் ஒன்லி இன் லிங்க்டின் ப்ரொஃபைல், நாட் ஒன்லி இன் மெனி திங்ஸ். புரிஞ்சுதா? உங்க மைண்ட கண்ட்ரோல் பண்ணிட்டு, உங்க மைண்ட வந்து அழகா விஷுவலைஸ் பண்ணி, உங்க மைண்டுக்கு எது ரியாலிட்டி, எது இதுன்னே தெரியாது. அத நீங்க அழகா டியூன் பண்ணாவே, உங்க மைண்டே எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி குடுத்துரும். அவன நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்க இப்ப இப்ப கூட பேசிட்டே இருப்பான். உங்க பின்னாடி ஏதோ சொல்லிட்டே இருப்பான் அவன். "இருக்கானா? பேசிட்டே இருக்கானா உன் மண்டையில?" "ஆமா அவரு சொல்ட்டாரு" அப்படின்றானா? இல்ல அவர் சொல்றத கேளு, ஒழுங்கா கேளு அப்படின்னு சொல்றானா? அவன் பேசிக்கலி அந்த மைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எல்லாமே பாசிட்டிவா மட்டும் தான் யோசிக்கும். நம்மள நெகட்டிவா யோசிக்கவே யோசிக்க விடாது. அதே மாரி அவனுக்கு அதுக்கே தெரிஞ்சிரும் முன்னாடியே. நீ ஏதாவது ஒரு முயற்சி பண்ண போம்போது அவனே சொல்ருவான். "நீ இதெல்லாம் ட்ரை பண்ணா மிஸ் ஆயிடும் உனக்கு" அப்படி சொல்ட்டு. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆட்டோமேட்டிக்கா அத விட்டுருவீங்க. கரெக்ட்டா?
இந்த மாரிலாம் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? அவன கண்ட்ரோல் பண்ணணும் நீங்க. அந்த வாய்ஸ் வந்து உங்களோட வாய்ஸ். உங்களோட பேக்கிரவுண்ட் வாய்ஸ். அத நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா, யூ பீப்பிள் வில் பி குட். உங்க கார்ட்ல இருக்கு, சந்தோஷம். சீக்கிரமா அது உங்களோட வீட்டுக்குள்ள கொண்டு வாங்க. ஓகே. நோ ப்ராப்ளம். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. நான் இந்த புக் வாங்கலான்னு இருக்கேன் ஆக்சுவலி. இது ரீசென்ட்டா ஆ ஒரு ஒரு யுஎக்ஸ் டிசைனர்ஸ் 2, 3 பேர் சேர்ந்து எழுதின புக்கு. ஆ இந்த புக்க வந்து நான் வாங்கலான்னு இருக்கேன். ஓகே. கோயிங் ஃபர்தர் நானுமே ஒரு புக் எழுதலான்னு இருக்கேன். பட் அதுக்கான நேரம் இப்ப இல்லை. ஸோ ஸ்டீல் லைக் ஆர்டிஸ்ட் நான் சொன்னேன் உங்களுக்கு. சாரி இவரு தௌஃபிக் ப்ரோ சொல்லியிருந்தாரு. இந்த புக்க நீங்க போட்டுங்க. இந்த புக்க வந்து சும்மா ஃப்ரீயா இருக்கும்போது 1/2 அன் ஹவர் ரீட் பண்ணுங்கப்பா. ஓகே. என்ன பண்ணுங்க? ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர். ஜஸ்ட் ஒரு 1/2 அன் ஹவர் படிச்சீங்கன்னா போதும். நீங்க வந்து உலகத்திலே மிகப்பெரிய பர்சனா வர முடியும். ஓகேவா? போட்டுருவோமா? ஹார்ட் கார்ட் குடுத்துருவோம். வேற என்ன புக் வாங்கலாம்? வேற ஏதோ ஒரு புக் பாத்துட்டு இருந்தேன் ஆக்சுவலி. இது வந்து அது என்னப்பா அது பேரு? நான் அன்னைக்கு போட்டிருந்தேனே! வைல்ட் வுல்ஃப் தானே? மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க. இதான். இது யாரு பப்ளிஷரு? கிளவர் ஃபாக்ஸ் சாரி. கிளவர் ஃபாக்ஸ் பப்ளிஷிங். எஸ். ஸோ இவங்க பண்றது தான் நம்ம ஊர்ல வந்து செல்ஃப் புக்லாம் லான்ச் பண்றாங்க. இவங்களோட ஹெல்ப் மூலியமா தான் நெறைய பேர் ஆத்தர்ஸ் ஆகுறாங்க. இங்க செல்ஃபா புக் லான்ச் பண்றதுக்கு. ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன். ஓகே. 621. அதே அமேசான்ல போய் பார்த்தா, எவ்வளோ பிரைஸ் இருக்கு? 800 சில்ற. ஒரே ஒரு வெப்சைட் தான் சார் வித்தியாசம். ரூ. 200 எக்ஸ்ட்ரா விக்கிறான். ஏன்னா அது அமேசான். ஸோ நான் இந்த புக் தான் போடலான்னு இருக்கேன்.
இதுலருந்து நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, ஐ அம் கோயிங் டூ கிவ் சம் ஆஃப் த ஆ ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நான் அத கிஃப்ட் பண்ணலான்னு இருக்கேன். யாரெல்லாம் வந்து பெஸ்ட்டா இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் நான் கிஃப்ட்டா பண்ணலான்னு இருக்கேன். அதே மாரி இவங்க கிட்ட நான் வந்து பல்க்கா பேசலான்னு இருக்கேன். ஒரு 300 புக் நான் வாங்குனேன்னா, எனக்கு என்ன பிரைஸ் பண்ணுவீங்க? அப்டி சொல்லிட்டு பேசலான்னு இருக்கேன். இல்ல ஒரு புக் வாங்கி ஜெராக்ஸ் போட்டு எல்லாரும் குடுத்துடலாமா? தட்ஸ் அன்ஃபேர். புக் எழுதுனவனுக்கே வந்து பாத்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த மாரி பண்ணக்கூடாது. தட்ஸ் டஃப். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் வாங்குறேன். வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? சி புக்ல இன்வெஸ்ட் பண்றதெல்லாம் உங்க மேல இன்வெஸ்ட் பண்ற மாரி. புரிஞ்சுதா? புக் படிக்கிறதுல வந்து கிடைக்கிறது பெரிய, பெரிய நாலெட்ஜஸ் எல்லாமே. நீங்க வந்து ஒரு பெர்சன் கூட டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு பெர்சன் கூட டிராவல் பண்றீங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற நாலெட்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? இப்ப எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்பா உங்ககிட்ட. உங்க எல்லார்கிட்டயுமே 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட வொர்க்ல வரும். உங்களோட பிரதிபலிப்பா இருக்கும். எப்படி சொல்லுங்க? சொல்லுங்க. எப்படி வந்து உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு? பொறுமையாவே வரட்டும். ஓகேவா? ஏதோ ஒண்ணு சொல்லுதே. பில்டிங் நேம்ஸ் ரிக்வயர்ட். எம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுப்பா. அவ்வளோதான்ப்பா. என்ன பண்றேன் நானு? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட பிரதிபலிப்பாகுது. நீங்க வெளியில போய் மார்க்கெட்ல போய் உட்கார போம்போது, என்னவா ஆவுறீங்க? என்னுடைய ஒரு உருவமா தான் நீங்க தெரிவீங்களே தவிர்த்து, நீங்களா தெரிய மாட்டீங்க. யாராருக்கெல்லாம் அந்த ஐடியா கிடைச்சது? யாராருக்கெல்லாம் நான் சொல்றது புரியுது? என்ன புரியுது? சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய நாலெட்ஜ் அண்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். ஈவன் என்னோட எனர்ஜி கூட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டே இருக்கும். சீரியஸா தான் சொல்றேன். ஸோ, என்னோட எனர்ஜியாவே நீங்க வந்து ஆகிட்டே இருப்பீங்க. ஆனா எந்த அளவுக்கு நீங்க வந்து என்னுடைய ஆராக்குள்ள சுத்திட்டே இருக்கீங்களோ, யூ வில் பி தட் சேம் கைண்ட் ஆஃப் அ பெர்சனா. நான் எப்படி வொர்க் பண்ணிட்டு இருக்கேனோ, அது எல்லாமே உங்களுக்கும் என்ன ஆகும்? பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். சொல்றது புரிஞ்சுதா? ஸோ அதான் சொல்றேன்.
ஓகேவா? ஓகே ஃபைன். அமேசான் பே. இன்னும் 2 செகண்ட்ப்பா. புக் மட்டும் ஆர்டர் போட்டு வந்துர்றேன். நான் ரொம்ப நேரமா ப்ரோலாக் ஆயிட்டே இருக்கு. ஆ, ம்ஹ்ம். லேசி. எஸ். கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன், கம் ஆன். 301920. எஸ். சேவ் பஸ். ஸோ புரிஞ்சுதா? ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, என்னுடைய நாலேட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இதுதான் பேசிக்கலி என்கிட்ட இருந்து உங்களுடைய எனர்ஜி காஸ்மாசிஸ்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேசிக்கலி என்னுடைய நாலேட்ஜும் என்னுடைய ஒரு போர்ஷனா தான் நீங்க இருப்பீங்க. நீங்க அத வந்து வேற யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாத்துறதுக்கு கூட நெறைய சான்சஸ்லாம் இருக்கு. சூப்பர்ப்பா! ஆ ஆக்சுவலி பே பண்ணியாச்சு. பே பண்ணியாச்சு, வாங்கியாச்சு. போட்டாச்சு. ஆர்டர் போட்டாச்சு. தெரியுதா? ஸ்டாண்டர்ட் டெலிவரியே போட்டுருக்கேன். ஸோ நம்மளுடைய அகாடமிக்கு தான் போட்டுருக்கேன். ஓகேவா? வரட்டும். இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து YouTubeலலாம் கன்டென்ட் நெறைய போடுற மாரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ண முடியும்னு சொல்ட்டு. ஓகே. எஸ். ஸோ புக் படிக்கிறது, பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள அப்கிரேட் பண்றது, இதுக்கெல்லாம் தயங்கக்கூடாது. வருஷத்துக்கு இதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. தெரியுமா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி தான் நான் வச்சிருக்கேன். இதோட 2வது வருஷம் நான் சப்ஸ்கிரிப்ஷன ரினியூவல் பண்ணி வச்சிருக்கேன். ஐ அம் எ பிரீமியம் மெம்பர். இதோ இருக்கு பாருங்க சப்ஸ்கிரிப்ஷன் அமவுண்ட். இது போன வருஷம் பண்ணது. சாரி இது போன வருஷம் பண்ணது. இந்த வருஷம் பண்ணது. புரிஞ்சுதா? ஸோ எவ்ரி வருஷத்துக்கு நான் என்ன பண்றேன், என்னோட சப்ஸ்கிரிப்ஷன் ரினியூவல் பண்றேன். இந்த கம்பெனியோட. சரியா? நான் இவங்களுடைய ஒன் ஆஃப் த பிரீமியம் மெம்பர். சரியா? அடுத்து வேற எங்க படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் அனதர் பிரீமியம் மெம்பர்ஷிப் ஃப்ரம் யுஎக்ஸ்எல். யாராருக்கெல்லாம் யுஎக்ஸ்எல் தெரியும்? நான் யுஎக்ஸ்எல் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எஸ். ஸோ நான் யுஐ, யுஎக்ஸ் இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் மெம்பர்ஷிப் வச்சிருக்கேன்.
ஓகே. 1 இயர் மெம்பர்ஷிப். ஸோ இன்வெஸ்டிங் ஆன் யுவர் செல்ஃப் இஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் ஃபேக்டர். ஓகே. அது எதுல வேணா இருக்கலாம். நாலேட்ஜா இருக்கலாம், புக்கா இருக்கலாம். நீங்க இப்ப என்கிட்ட படிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க. ₹3000 கட்டிட்டு, சில பேர் என்கிட்ட ஃபுல் டைம் கோர்ஸ் கட்டிட்டு படிச்சுட்டு இருக்கீங்களே, உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் தான் எல்லாருமே. உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட். அந்த இன்வெஸ்ட்மென்ட் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பேக்ஸ் நெறைய குடுக்கும். அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லப்போனா. ஓகே. பாருங்க ஐ அம் ப்ரோ அ பெர்சன் இங்க. இதுவுமே பிரீமியம் வச்சிருக்கேன் நானு. ம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. வேற எங்க நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, நானுமே ஒரு இன்ஸ்டிடியூட்ல தான் போய் படிச்சேன். அப்புறம் நான் ஒரு எம்பிஏ கோர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கன்டினியூஸ் அப்கிரேடிங் யுவர் செல்ஃப். இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் கம்ப்ளீட்டட் மை எம்பிஏ இந்த இந்த காலேஜ்ல தான் பண்ணியிருக்கேன். லயோலா காலேஜ் ஆட்டோனமஸ்ன்னு போட்டிருக்கா. இது வந்து நான் படிச்சது வந்து பியூஎல்சி. பியூஎல்சின்னா என்னது? அது ஒரு இந்த புரோகிராம். ஒரு டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் புரோகிராம். ஓகே இதான். பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி லயோலா காலேஜ் அப்படின்னு வரும். இதோ இருக்கு பாருங்க. இதுக்கு வந்து போய் எக்ஸாம் எழுதணுமா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. யூ கேன் கோ அண்ட் யூ கேன் அப்ளை. யூ கேன் பே த ஃபீஸ் அண்ட் யூ கேன் கோ ஃபார் எவ்ரி டே, எவ்ரி சண்டே கிளாஸஸ். சென்னைக்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் இத ட்ரை பண்ணுங்க. ஓகே. வெறும் 80,000 செலவு பண்ணி தான் நான் அந்த கோர்ஸ் முடிச்சேன். ஜஸ்ட் ₹80,000. 80,000க்கு ஒரு எம்பிஏ டிகிரி இஸ் நாட் ஃபேர் ஆக்சுவலி. குட் அமவுண்ட் ஓகே. அதாவது அது ரொம்ப நல்ல ஃபேர் தான். ஓகே. வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் சொன்னேன். இப்ப இல்ல. ஏன்னா நீங்க அப்பதான் சீனியரா போணும். ஓகே. சோ அதுக்காக நீங்க எம்பிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கோ அண்ட் ஸ்டடி. எம்பிஏல என்ன ப்ரோ படிக்கலாம் அப்டின்னா, டேக் சம் பிசினஸ் ஓரியன்டட் கோர்சஸ். ஐபின்னு ஒண்ணு இருக்கு. அத எடுத்துக்கலாம். ஓகே. இன்டர்நேஷனல் பிசினஸ். அதான் நான் முடிச்சேன். சொல்றது புரிஞ்சுதா? சோ என்னுடைய இந்த குரோத்க்கு காரணம் என்னன்னா, கன்டினியூஸ் குரோத் தான். கன்டினியூஸ் எஜுகேஷன் தான். சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்னலாம் உங்களோட லேபிள்ல வேணுமோ, அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். ஓகேவா? சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற விஷயங்கள் என்னென்னலாம் உங்க லேபிள்ல இருக்கணுமோ, அத எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். ஓகே. யாரெல்லாம் இதுல போயிட்டு எனக்கு ரிவ்யூலாம் குடுத்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஓகே. யாரெல்லாம் இதற்கு இந்த 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 ட்ரஸ்ட் பைலட்ல போயிட்டு யாரெல்லாம் இன்புட் குடுத்துருக்கீங்க? நெறைய பேர் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. வேற யாராவது பண்ணாம இருக்கீங்களா? பண்ணாம இருந்தீங்கன்னா போயிட்டு உங்களோட இதுல ரிவ்யூ பண்ணுங்க. ஸோ இதுல நான் சொல்ல வந்தது என்னன்னா, உங்கள நீங்க அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க யாரு, எவருன்றது இந்த உலகத்துக்கு சொல்லிட்டே இருந்தா மட்டும் தான் நடக்கும். செல்ஃப் ப்ரமோஷன் இஸ் இம்பார்டன்ட் ஃபேக்டர். ஓகேவா? இதே மாரி நான் அங்கங்க தேவையான விஷயத்த நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், அக்வயர் பண்ணிட்டே இருக்கேன். நான் இப்போ நான் ஒரு சர்டிபிகேட் இதெல்லாம் நான் இன்னும் ஷேர் பண்ணவே இல்ல. இங்க நான் இந்த கோர்ஸ் இங்கலாம் படிக்கிற சர்டிபிகேட்லாம் நான் வந்து இன்னும் பப்ளிஷ் பண்ணவே இல்ல ஆக்சுவலி. சொல்றது புரிஞ்சுதுங்களா? இங்க நான் அக்வயர் பண்ணி வச்சிருக்கிற சர்டிபிகேட்ஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நானும் எங்கேயும் ஷோகேஸ் பண்ணல. ஏன் பண்ணல? சொல்றது புரியுதுங்களா? ஏன் பண்ணலன்னா, இதெல்லாம் எப்ப தேவைப்படுதோ அன்னைக்கு நான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஆனா, உங்களுக்கு இப்ப தேவைப்படுறது என்னது?
சர்டிபிகேட்டா, ஸ்கில்லான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்லு தான். இதெல்லாம் எப்ப பண்ணணும்னா, ஒரு கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பண்ண வேண்டிய விஷயங்கள். நீங்க இப்பயே பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா, உங்க கம்பெனில கேட்பாங்க, "நீ என்ன படிச்சுட்டு இருக்கிற? நீ என்ன குரோத்ல இருக்குன்னு?" சொல்லிட்டு அப்பதான் கேட்பாங்க. இப்போ நீ என்னன்னா, ஸ்கில் வந்து யூ நீட் டூ ஹேவ் அ என்ட்ரி லெவல் ஸ்கில்ஸ் இருந்தா போதும். சொல்றது புரிஞ்சுதா? இதெல்லாம் கம்பெனில ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி இதெல்லாம் படிக்க ஆரம்பிங்க. ஓகே. இது உங்க கம்பெனிலே சில பேருக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. "கோர்ஸ் எடுத்துக்கிறீங்களா? படிக்கிறீங்களா? படிங்க." அப்படி சொல்லிட்டு. எஸ். ஓகேப்பா. ஸோ, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 30த் டே ஆஃப் செஷன்ல இருக்கிறோம். நாளைக்கு 31 ஓகே. ஸோ, உங்களுக்கு அந்த இமெயில் காப்பீஸ் அண்ட் ஆம் அந்த ரெஸ்யூம் ஓரியன்டடான சில டெம்ப்ளேட்ஸ் அண்ட் தென் வேற என்ன சொல்லியிருந்தேன்? 90 டேஸ் ஆஃப் வொர்க் மெட்டீரியல் பிளஸ் சில மெட்டீரியல்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் இன்னைக்கு. ஃபைனல் டே ஆஃப் செஷன்ல இருக்கிறோம் நம்போ. ஓகேவா? அதே மாதிரி மெட்டீரியல் பிரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து அவ்ளோ மெட்டீரியல் இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்போ உங்களுக்கு வந்து எனக்கு தெரியல. குவியல்லாம் எப்படி கிளாஸ் எடுக்குறாங்க, இல்ல இதுல எப்படி கிளாஸ் எடுக்குறாங்கன்னு சொல்ட்டு. பிட்டாவ்ல வந்து அவங்க மெட்டீரியல் வச்சிருக்காங்களான்னு தெரியாது. வி பிரிப்பேர் அவர் ஓன் மெட்டீரியல். தெரியுமா? வெயிட் ஐ வில் ஷோ அவர் மெட்டீரியல். எங்க மென்டார்ஸ் உட்கார்ந்து மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டு தான் கிளாஸ்க்குள்ளயே போவாங்க. தெரியுதா? ஸோ யுஎக்ஸ் காப்பி எழுதுறதுக்கு மட்டும் ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. யுஎக்ஸ் காப்பி. ஓகே. பிராண்ட் வாய்ஸ் ரைட்டிங். இன்ஃபர்மேஷன் ஆர்க்கிடெக்சர்க்கு ஒரு இது ஒரு கோர்ஸ் மெட்டீரியல். ஓகே. ஜர்னி அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மேப்ஸ். எம்பதி மேப். ஓகே. டிசைன் திங்கிங், யுஎக்ஸ் பிகினர்ஸ், கலர் காம்பினேஷன், டைப்போகிராபி, கலர் பாலெட், யூசர் ஃப்ளோ, சாட் ஜிபிடி இன் யூசர் ரிசர்ச், எஃபெக்டிவ் ஐடியேஷன் செஷன், அஃபினிட்டி மேப்பிங், கார்ட் சார்ட்டிங், யூசபிலிட்டி ஹியூரிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 200, 300 எங்ககிட்ட டாக்குமெண்ட் இருக்கு கைஸ். பாருங்க. யுஐல பாருங்க. பட்டனு, காம்போனன்ட் ஸ்டேட், அனாட்டாமி யுஐ காம்போனன்ட், காம்போனன்ட் டெஃபினிஷன், எஃபெக்டிவ் ப்ராம்ப்ட் இன் சாட் ஜிபிடி. ஸோ இதுல நான் வந்து ஒரு சில மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதையுமே தரேன் நான். ஓகே. இந்த மாரி மெட்டீரியல்லாம் உங்க கம்பெனில ஐ மீன் ஏதாவது ஏற்கனவே பார்த்திருப்பீங்களா? எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா? ஏதாவது அகாடமி தே ஹேவ் ஓன் மெட்டீரியல். சம் ஆஃப் த பீப்பிள் ஆர் டூ. சம் ஆஃப் த பீப்பிள் டோன்ட் டூ தட். எங்கேயாவது காப்பி பண்ணி எடுத்து போட்டு யூட்டிலைஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் எடுத்தது அன்னைக்கு எடுத்த அந்த செஷன் எடுத்ததெல்லாம் ஃப்ரீ செஷன் தான். ஒண்ணும் கிடையாது. நீங்க டிசைன் திங்கிங் ப்ராசஸ்ன்னு கூகுள் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஃப்ரீயாவே கிடைக்கும் சில மெட்டீரியல்ஸ். ஓகே. இதோ இருக்கு பாருங்க. இத நீங்க ஓப்பன் பண்ணி இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸ் தான். இங்கலாம் நீங்க போய் இதெல்லாம் போய் படிக்கலாம். சொல்றது புரியுதா? இதெல்லாம் ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான். சரியா? காட் இட்? எஸ், எஸ். வீடியோஸ் வந்து நானும் அப்லோட் பண்ணவே இல்லப்பா. அப்லோட் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். ஓகே. ஃபைன். ஸோ இந்த மாரி நாலேட்ஜஸ கன்டினியூஸா அப்கிரேட் பண்ணிட்டே இருங்க.
அதுதான் நான் குடுக்குற கடைசி மந்த்ரா ஃபார் யூ கைஸ். ஓகே. ஒரு எம்பிஏ கோர்ஸ் பண்ண தோணுதா? பண்ணிடுங்க. ஒரு சைக்காலஜி கோர்ஸ் பண்ண தோணுதா? பண்ணுங்க. காசு கம்மியா பண்ணுங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இருக்கு. ரூ. 10,000 தான் கோர்ஸுக்கு. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்ல. அழகா போங்க. போயிட்டு ஒரு சைக்காலஜி கோர்ஸ போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. யூ கேன் பி எ யுஎக்ஸ் ரிசர்ச்சர். இன்னும் முடியல. நம்மளோட டைம் இருக்கு. ஓகே. ஒரு பிஎஸ்சி சைக்காலஜி போடுங்க. அப்படி இல்லன்னா ஒரு எம்எஸ்சி சைக்காலஜி போடுங்க. வாட்டெவர் இட் இஸ். ஹவெவர் இட் இஸ். யூ கேன் டூ. இன்ஜினியரிங் படிச்சவங்க யார் வேணா பண்ணலாம். பேசிக் டிகிரி ஒரு யுஜி டிகிரி முடிச்சவங்க யார் வேணா எம்எஸ்சி சைக்காலஜி பண்ணலாம். ஏன் ப்ரோ சைக்காலஜி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎக்ஸ் டிசைனர் சைக்காலஜி பண்ணா ரொம்ப ரொம்ப அ தேவையான ஒரு சப்ஜெக்ட். ஸோ யுஎக்ஸ் டிசைனர் நீங்க அப்படியே கூகுளே பண்ணி பாருங்களேன். யுஎக்ஸ் டிசைனர் கேன் கேன் டூ சைக்காலஜி டிகிரி. இஸ் இட் குட்? How psychology degree is useful for UX design? Psychology degree equips individual with a deep understanding of human behavior, cognitive process, emotional responses, all of which